மருத்துவமனை என்றால் நோய்களை குணப்படுத்தும் இடமாக இருக்கும். ஆனால் வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையோ தங்கள் ஊரே நோயாளியாகிவிட்டதாக வேதனை தெரிவிக்கின்றனர் கிராம மக்கள். பின்னணி என்னவென்று விரிவாக பார்க்கலாம். நிறைய அடிக்கடி கோல்ட் ஆயிடுது, உடம்பு சரி பாதிக்கப்படுறாங்க. அடிக்கடி போயிட்டு யார் என்ன எப்போ இறக்குறாங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி தொடர்ந்து 10 பேரும் இறந்துக்கிறாங்க. சமைக்கவும் முடியல, சாதம் கெட்டு போயிடுது, மஞ்சள் ஆட்டா வாங்கி சாப்பாடு சாதம் குழம்பு வச்சா கூட கெட்டு போயிடுது, பால் ரொம்ப இதுவாகிடுது, கெட்டு போயிடுது. கேன்ல தண்ணி எடுத்துன்னு போனாங்க செக்கப்புக்கு, ஃப்ரீயா இருக்குது, ஓகேன்னாங்க. ஒன்னும் இல்ல, நொந்து நூலாத்தாங்க வரும் சவுத்தில் ஒருத்தர். அன்றாடம் சமைத்து சாப்பிடுவதே பெரும் பாடாக இருப்பதாக கூறும் இவர்கள் வேலூர் அருகே உள்ள சப்தலிபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள். தங்கள் ஊரில் உள்ள ஏரி நீர் நஞ்சாகிவிட்டது என்பதே இவர்களின் வேதனையான குற்றச்சாட்டு. 2005ஆம் ஆண்டில் வேலூர் அடுக்கம்பாறையில் அமைக்கப்பட்ட அரசு வேலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைதான் இதற்கு காரணம் என்கிறார்கள் இவர்கள். தினமும் 3000 வரையிலான புறநோயாளிகள், 1200 உள்நோயாளிகள் என வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்ட மக்களுக்கு மருத்துவ சேவை அளிக்கிறது இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. இந்த வளாகத்தில் உள்ள அறுவை சிகிச்சை அரங்கு, உடற்கூறாய்வு மையம் உள்பட அனைத்து பகுதியிலிருந்தும் சுத்திகரிக்கப்படாமல் வெளியேற்றப்படும் ஒட்டுமொத்த கழிவு நீரும் நேரடியாக சப்தலிபுரத்தில் உள்ள ஏரியில் கலப்பதாக கூறுகிறார்கள் கிராம மக்கள். இதனால் ஏரி நீர் மட்டுமின்றி நிலத்தடி நீரும் நஞ்சாகிவிட்டதாகவும், கிராம மக்கள் புற்றுநோய் உள்ளிட்ட நோய்களால் பீடித்திருப்பதாகவும் கண்ணீர் வடிக்கின்றனர். மெடிக்கல் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணி அங்கிருந்து வர கழிவு நீர் எங்க ஏரியில கலகுது. அந்த ஏரியில கலக்கிற தண்ணி குடிநீர்ல மிக்ஸ் ஆகுது. குடிநீர்ல மிக்ஸ் ஆன உடனே அந்த தண்ணி குடிக்கிறதுனால கிட்னில ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது. அதுக்கடுத்தது குளிச்சாக்க மேலெல்லாம் தண்ணி வெள்ளை வெள்ளையா இருக்குது. அப்படியே அது சொரால் மாரி வருது. அப்படியே தண்ணி பிடிச்சி வச்சு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா மேலே வெள்ளையா மிதங்குது. அப்படியே எங்கள் ஊரில் இந்த ஹாஸ்பிட்டல் தண்ணி வீதனால இந்த தண்ணியில் இருக்கிற ஏரிங்களில் இருக்கிற நண்டும் கூட கிடையாது, நண்டும் கூட இல்லை. அதே போல் எல்லாருக்குமே நிறைய ஒரு 20 பேருக்கு மேலே குழந்தைங்க கரு தெரிக்கல. அதே போல் 15 பேருக்கு கிட்னி ப்ராப்ளம், கேன்சர் 26 பேருக்கு கேன்சரு, மார்பு கேன்சரு, கர்ப்பப்பை கேன்சரு, கேன்சர் புத்துநோய் அதிகமான இந்த ஊர்ல தான் அதிகமாக இருக்கு, சப்தலிபுரத்தில் தான் இருக்குது. முன்பெல்லாம் பக்கத்து ஊரைச் சேர்ந்தவர்கள் தங்கள் ஊரில் வந்த குடிநீர் எடுத்துச் சென்ற நிலை மாறி இப்போது குடிநீருக்காக தாங்கள் வெளியூருக்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதாக சப்தலிபுரம் கிராமத்தினர் கண்ணீர் வடிக்கின்றனர். அரசு வேலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செயல்பட தொடங்கியது முதல் 20 ஆண்டுகளாக இதே பிரச்சினை நிலவுவதாக சப்தலிபுரம் வேதனை தெரிவிக்கிறது. மருத்துவமனை வளாகத்தில் சுத்திகரிப்பு மையம் அமைத்து கழிவுநீரை சுத்திகரித்து மருத்துவமனை பயன்பாட்டுக்கே வைத்துக் கொள்ளுமாறு அவர்கள் வலியுறுத்துகின்றனர். இதுகுறித்து அரசு வேலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிர்வாகத்திடம் கேட்டபோது கிராம மக்கள் அஞ்சுவது போல மருத்துவ கழிவுநீர் ஏரியில் கலக்கவில்லை என்று கூறினார். மேலும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்க அரசுக்கு கருத்துரு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பொதுமக்களின் அச்சம் நீங்கும் வகையிலும், சுற்றுச்சூழல் மற்றும் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்காத வகையிலும் மருத்துவமனையின் கழிவு நீர் சப்தலிபுரம் ஏரியில் கலப்பதை தடுக்க அரசும் மருத்துவமனை நிர்வாகமும் துரித நடவடிக்கை எடுப்பது அவசியமாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அசோக் குமாருடன் செய்தியாளர் சா குமரவேல்.